நம்முடைய அன்றாட அவசர வாழ்க்கையில் இவ்வுலகத்தை நம்மோடு சேர்த்து பல மில்லியன் உயிரினங்களும் பகிர்ந்து கொள்கின்றன என்பதை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். கோடை காலம் வந்துவிட்டால் நாம் ஏசி அறைக்குள்ளும் குளிர்ந்த குடிநீரை தேடியும் ஓடிவிடுகிறோம். ஆனால் வெளியே இருக்கும் வாயில்லா ஜீவன்களின் நிலை என்ன? பறவைகளும் திருநாய்களும் வன விலங்குகளும் தங்களுடைய தாகத்தை வெளியில் சொல்ல முடியாமல் மௌனமாக தவிக்கின்றன. அவ்வாறு தவித்த ஒரு குரங்கின் மீது மனம் இறங்கிய ஒரு மனிதரின் நெகிழ்ச்சியான வீடியோ இது. வட இந்தியாவில் வெயில் சுமார் நெருப்பாய் சுட்டெரிக்கும் ஒரு மதிய நேரம். சுற்றி இருக்கும் மரங்கள் கூட இலைகளை சுருட்டி கொண்டு வாடி நின்றன. அங்குள்ள ஒரு சாலையோரம் கடுமையான தாகத்தால் நாக்கு வறண்டு நகர்வதற்கு கூட தெம்பில்லாமல் ஒரு குரங்கு சோர்ந்து உட்கார்ந்திருந்தது. நம்மில் பலரும் கடந்து போயிருக்கக்கூடிய அந்த நொடியில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த உத்தரகாண்ட் காவல்துறை அதிகாரி ஒருவர் நின்றார். அவர் அந்த குரங்கை விரட்டி அடிக்கவில்லை, பயமுறுத்தவில்லை, மாறாக அதன் தவிப்பை புரிந்து கொண்டார். தனது கைகளை கிண்ணமாக மடக்கி அருகாமையில் இருந்த குளத்து தண்ணீரை அள்ளி அந்த குரங்கிடம் அன்போடு நீட்டினார். அந்த ஜீவனும் பயமில்லாமல் ஒரு குழந்தையைப் போல அந்த அதிகாரியின் கையில் இருந்த தண்ணீரை தாகம் தீர தீர குடித்தது. பார்ப்பதற்கே நெஞ்சை நனைக்கும் ஒரு உன்னத காட்சியாக அது இருந்தது. இந்த நெகிழ்ச்சியான வீடியோவை உத்தரகாண்ட் காவல்துறை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். மனிதர்களைப் போலவே வாயில்லா ஜீவன்களும் இந்த கடுமையான கோடையில் மௌனமாக தவிக்கின்றன என்பதை இந்த வீடியோ நமக்கு உணர்த்துகிறது. தற்போது இந்த வீடியோ இணையத்தில் பலரது இதயங்களையும் வென்று வைரலாகி வருகிறது. இந்த கொளுத்தும் வெயிலில் நாம் செய்யும் ஒரு சிறு உதவி கூட ஒரு உயிரை காப்பாற்றும் என்று இணையவாசிகள் அந்த அதிகாரியின் கருணையை பாராட்டி வருகின்றனர். உங்களது வீட்டின் மொட்டை மாடியிலும் வாசலிலும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வையுங்கள் என்ற அன்பான கோரிக்கையும் இதனால் பரவி வருகிறது.